வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டெட்ராமீன் டைஅக்வா கோபால்ட் 3 குளோரைடு ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு ஃபார்முலா எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூலில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் சென்ட்ரல் ஆட்டம், செகண்ட் ரூல் லிஸ்ட் லிகான்ஸ். நெக்ஸ்ட் லிகான்ஸ்ங்கிறது டோனார் ஆட்டம். தேர்ட் ஒன் என்க்ளோஸ் கோஆர்டினேஷன் என்டைட்டி இன் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். தென் த லாஸ்ட் ஒன் பேலன்ஸ் த சார்ஜ். இப்போ நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஐயுப்பக் நேமை பார்த்தீங்கன்னா இதில் கோபால்ட் வந்து சென்ட்ரல் ஆட்டம். 2 கைண்ட்ஸ் ஆஃப் நம்மளுக்கு லிகான்ஸ் வந்துருக்குது. ஒன்று வந்து அமீன்கிறது NH3 குரூப்பு. அடுத்தது அக்வா, டை அக்வா அப்படின்னா H2O குரூப் வந்து 2 டைம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த லிகான்ஸை வந்து ஃபஸ்ட் எழுதிடுவோம். இந்த லிகான்ஸ் வந்து என்னதுன்னு கவனிச்சிங்கன்னா இது வந்து ஒரு டோனார் ஆட்டம். இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் வந்து சென்ட்ரல் ஆட்டம் வந்து லிகான்ஸோட கோஆர்டினேஷன் பாண்டால் இணைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸை கொடுக்கறது தான் இந்த லிகான்ஸுடைய வேலையே. ஸோ அமீன் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா NH3. ஸோ டெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்குது இல்லையா. ஸோ அப்போ 4 NH3 குரூப் வந்துருக்குது. அடுத்தது டை அக்வாங்கிறது H2O, டைங்கிறது 2H2O குரூப் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஆட்டம் எழுதணும். கோபால்ட் CO அதனுடைய சிம்பிள், அட்டாமிக் சிம்பிள். அடுத்தது NH3 4 டைம்ஸ் தான். ஸோ அமீன், டெட்ராமீன். அடுத்தது H2O 2 டைம்ஸ், டை அக்வா. ஸோ 2 டைம்ஸ் எழுதுகிறோம். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா என்க்ளோஸ் த கோஆர்டினேஷன் என்டைட்டி இன் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இதுதான் கோஆர்டினேஷன் என்டைட்டி, அதனால் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம எழுதுகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் த சார்ஜ் இல்லையா, லாஸ்ட் 4th பாயிண்ட்டு. இதில் பேலன்ஸ் த சார்ஜ் பார்த்திங்கன்னா கோபால்ட் வந்து இந்த காம்பவுண்டில் வந்து 3+ ஸ்டேட்டில் இருக்குது. எதனால் பார்த்திங்கன்னா NH3 அமீன் H2O இந்த ரெண்டுமே நியூட்ரல் லிகான்ஸ். ஸோ அதனால் கோபால்ட் வந்து 3+ சார்ஜில் இருக்குது. ஸோ இது 3+ சார்ஜாக இருக்கிறதுனால Cலும் அதாவது குளோரைடு இருக்குது இல்லையா. ஸோ இந்த குளோரைடும் எத்தனை சார்ஜ் இருக்கணும், 3- சார்ஜ் இருக்கணும். நம்மளுக்கு தெரியும் ஒரு Cl வந்து -1 சார்ஜை வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு Cl 3- சார்ஜ் வேணும்னா எத்தனை குளோரின் குரூப் இருக்கணும், 3 குளோரின் குரூப் வந்து இருக்கணும். ஸோ அதனால் நம்ம இந்த அவுட் சைடு த ப்ராக்கெட்டுக்கு வெளியே வந்து நம்ம வந்து என்ன எழுத போகிறோம், Cl3 வந்து எழுதுகிறோம். ஸோ இந்த டெட்ராமீன் டைஅக்வா கோபால்ட் 3 குளோரைடுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா CO NH3 4 டைம்ஸ், H2O 2 times, Cl3. Thanks for watching.